ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 24/5/25 பாபா முரளியினுடைய தலைப்பு சொல்றார், मीठे बच्चे अमृत वेले अपने दूसरे सब संकल्पों को लाकअप कर एक बाप को प्यार से याद करो. இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையில் உங்களுடைய மற்ற அனைத்து சங்கல்பங்களை நிறுத்திட்டு லாக்கப் பண்ணிட்டு ஒரு பாபாவை மாத்திரம் அன்போடு நினைங்க. பாப்சி மீட்டி மீட்டி ரூகரிகான்காரோ, பாபாவிடம் இனிமையிலும் இனிமையாக ஆன்மீக உரையாடல் பேசுங்க. பகவான்கிட்ட பேசாம யார்கிட்ட போய் பேச போறோம்? அன்பா பேசணும். அன்பான பாபாட்ட நம்ம அன்பா பேசணும் இல்லையா? क्वेश्चन, तुम बच्चों की हर बात में अर्थ है, अर्थ सहित शब्द कौन बोल सकता? பாபா சொல்றார், நம்மிடம் ஒவ்வொரு விஷயமும் அர்த்தம் உள்ளதாக இருக்குது. அர்த்த சகிதமாக யார் பேச முடியும்? அர்த்தத்தோட யார் பேச முடியும்? சொல்லுவாங்களே, நீ பேசுனதுல அர்த்தமே இல்லம்பாங்க. அதுமாரி அர்த்தத்தோட யார் பேச முடியும்? जो देही अभिमानी वही हर बोल अर्थ सहित बोल सकता. யார் ஆத்ம உணர்வில் இருக்கின்றார்களோ அவர்களே அர்த்தத்துடன் பேசக்கூடியவர்கள். பாபு துமே சங்கம் பர் ஜோ பி சிக்லாத்தே ஹி வ அர்த்த சகித். பகவான் சங்கம் யுகத்தில் எதை கற்றுத்தருகின்றாரோ அதுவே அர்த்த சகிதம், அர்த்தம் உள்ளது. தேக அபிமான் में आकर मनुष्य जो कुछ बोलते सब अर्थ के बिना अनर्थ हैं. தேக உணர்வில் வந்து மனிதர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமற்ற வார்த்தைகள். அர்த்தம் இல்லாமல் பேசுறதுனால எந்த பிரயோஜனமோ எந்த பலனுமே இல்லை. ஆகவே அர்த்தம் உள்ளதா நம்ம பேசணுமே தவிர அர்த்தம் இல்லாததை பேசக்கூடாது. ஆத்ம ஸ்மிருதியில் இருக்கும்போது தான் ஒன்றுமே அர்த்தம் உள்ளதாக நம்ம பேச முடியும். கீத் 9 ஹீன் கோ ராக திகாவோ பிரபு. கண்ணை இழந்த எங்களுக்கு கண் காட்டுங்கள், கண் கொடுங்கள் பிரபு என்று சொல்லப்படுது. ஓம் சாந்தி. இசப் கீத் ஆதிகே பக்தி மார்க்கே. இந்த எல்லா பாடலும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். तुम्हारे लिए गीतों की दरकार नहीं है. பாபா சொல்றாங்க, பாட்டோட அவசியம் உங்களுக்கு இப்பொழுது கிடையாது. कोई तकलीफ की बात नहीं है. பாபா சொல்றாங்க, எந்த கஷ்டத்துக்கான வேலையுமே கிடையாதுங்க நமக்கு. பக்தி மார்க்கமே தக்லீஃப் போத் ஹே. பக்தியில் நிறைய கஷ்டங்கள். யாத்திரை போகணும், பணம் வேணும், உடம்பு நல்லா இருக்கணும், எல்லாமே தயார் பண்ணணும். பாபா சொல்றாரு, பக்தினாலே கொஞ்சம் கஷ்டம்தான். कितनी रस्म रिवाज चलती, ब्राह्मण को खिलाना, ये करना, तीर्थ आदि पर बहुत कुछ करना होता है. பாருங்க, பக்தியினுடைய பண்பாடு பழக்க வழக்கம் எவ்வளோ இருக்கு பாருங்க. பிராமணர்களுக்கு கொடுக்கணும், திதி பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், யாத்திரை போகணும், யாத்திரா போகிறப்பே தானம் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. यहाँ आकर सब तकलीफों से छुड़ा देते. பாபா இங்கே வந்தோன்னே எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுவிச்சிட்டாரு. इसमें कुछ भी करना नहीं. இங்கே நம்ம எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. முகசே சிவ் சிவ் நகி போல்னா. சரி, வாயினால சிவ் பாபா சிவா சிவான்னு சொல்லிட்டே இருந்தா அதுவும் கஷ்டமாயிடும் இல்லையா? அந்த கஷ்டத்தை கூட பாபா நமக்கு கொடுக்கல. பாருங்க, எவ்வளோ அன்பான பாபா கிடைச்சிருக்காரு நமக்கு. बाप ने कहा हमको याद करो. பாபா சொல்றார், குழந்தையே, உனக்கு நான் எந்த கஷ்டம் கொடுக்கல, என்ன நினை போதும். अंतर्मुखी हो बाबा को याद करना. உள்நோக்கு முகமுடையவராகி ஆத்ம ஸ்மிருதியிலிருந்து என்ன நினைங்க. तो बाबा प्रतिज्ञा करते हैं तुम्हारे पाप भस्म हो जाएंगे. பாருங்க, எவ்வளோ அழகான வரி. பாபா கூறுகின்றார், என்னை நீங்கள் நினைத்தால் உங்களுடைய பாவங்களை நான் அழிக்கின்றேன் என்று உறுதிமொழி தருகிறார். ஏக யோக அக்னி,
இதுக்கு பேர் தான் யோக அக்னின்னு சொல்லப்படுது. ஜிசி துமாரி விக்ரம் வினாஷ் ஹோ ஜாயேங்கே. இந்த யோக அக்னி மூலமாக உங்களுடைய விக்ரமங்கள் அனைத்துமே வினாசமாகிவிடும். ஃபிர் தும் வாபஸ் சலே ஜாயேங்கே. ஆகையினால் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவீர்கள். ஹிஸ்ட்ரி ரிப்பீட் होती है. ஹிஸ்ட்ரி என்பது ரிப்பீட் ஆகுது. ये सब अपने साथ बातें करने की युक्तियाँ. இவைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்களே பேசுவதற்கான யுக்திகளாகும். अपने साथ रुहरिहान करते रहो. பாபா சொல்றாங்க, நீங்கள் உங்களுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டே இருங்க. பாபா कहते हैं मैं कल्प कल्प तुमको ये युक्ति बताता हूँ. எப்படி உங்களுக்கு நீங்கள் உரையாடல் செய்வது? இந்த வழிமார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சத்தியமே கோய் பந்தன் ஹோத்தா நஹி. நான் உங்களுக்கு வழி காட்டுதல் அப்படி காட்டுறதுனால சத்தியுகத்தில் உங்களுக்கு எந்த துக்கம் என்பது ஏற்படவே முடியாது. எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு இருக்காது. யாத்திரை போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், கோயில் போகணும், பாலாபிஷேகம் பண்ணணும், பூ எடுத்துகிட்டு போகணும், எந்த கஷ்டங்கள் உங்களுக்கு நான் கொடுப்பதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. अच्छा, धारणेக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புருஷார்த் கர் अपनी भविष्य कमाई में लग जाना. முயற்சி செய்து தன்னுடைய எதிர்கால வருமானத்தில் மூழ்கியிருங்கள். ड्रामा में होगा तो कर लेंगे, ये कहकर पुरुषार्थहीन नहीं बनना. ட்ராமாவில் இருந்தால் நான் செய்வேன் என்று சொல்லி முயற்சி அற்றவர்களாக ஆகிவிடாதீர்கள். முயற்சியை இழந்து விடாதீர்கள். नेक्स्ट पॉइंट, सारे दिन में जो भी पाप होते या किसी को दुख देते तो नोट करना. இன்னைக்கு முழு நாள்லையும் ஏதாவது பாவம் செய்திருந்தாலோ அல்லது யாருக்காவது துக்கம் கொடுத்திருந்தாலோ நீங்க நோட் பண்ணுங்க, குறிச்சு வைக்கணுங்கிறாரு. சச்சாய் சே பாபா கோ சுனானா ஹே. சத்தியமாக பாபாவுக்கு நீங்க எல்லாமே சொல்லுங்க. साफ दिलबन एक बाप की याद से सब किसाब चुक्तु करना है. பாபா சொல்றாரு, சத்தியமான சுத்தமான உள்ளத்துடன் ஒரு பாபாவின் நினைவால் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. தாஜ் और तख्त को सदा कायम रखने वाले निरंतर ஸ்வதக யோகி பவ. கிரீடம் மற்றும் சிம்ஹாசனம் இதை எப்பொழுதுமே அழிவற்றதாக ஆக்கக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆக்குங்கள். वर्तमान समय बाप द्वारा सभी बच्चों को ताज तख्त मिलता है. நிகழ்கால நேரத்தில் பாபா மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா சொல்றார், தாஜ் கிரீடமும் சிம்ஹாசனமும் கிடைத்துள்ளது. अभी का ये ताज व तख्त अनेक जन्मों के लिए ताज तख्त प्राप्त कराता है. இப்போ நாம் அணிஞ்சிருக்கக்கூடிய பொறுப்பு என்ற கிரீடம், பாபாவின் இருதய சிம்ஹாசனம் அநேக பிறவிகளுக்கு கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் பிராப்தமாக கொடுக்குது. विश्व कल्याण की जिम्मेवारी का ताज और बाप दादा का दिल तख्त सदा कायम रहे निरंतर स्वदக யோகி பன் जाएंगे. உலக நன்மைக்கான பொறுப்பு என்ற கிரீடமும் பாப் தாதாவினுடைய உள்ளம் என்ற சிம்ஹாசனமும் நிரந்தரமாக இருந்தால் நீங்கள் நிரந்தர இயல்பான யோகி ஆகிவிடலாம். उन्हें किसी भी प्रकार की मेहनत करने की बात नहीं. எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि एक तो संबंध समीप है, दूसरा प्राप्ता कूट है. ஒன்று சம்பந்தம் நெருக்கத்தில் இருக்குது, இரண்டாவது பிராப்திகள் அளவற்றதாக இருக்குது. ஜஹா பிராப்தி होती है वहाँ स्वदக याद होती है. எங்க பிராப்திகள் இருக்குமோ அங்கே நினைவு இயல்பாகவே ஏற்பட்டு விடுகிறது. बाबा स्लोगन கொடுக்கறாங்க, प्लान बुद्धि से प्लान को प्रैक्टिकल में लाओ तो सफलता समाई हुई है. பாபா சொல்றாரு, பிளான் புத்தி. இப்படி நல்ல நல்ல பிளான் பண்ணணும், அதுக்கு என்ன வேணும்? பிளைனாக இருக்கணும் புத்தி.
தெளிவாக சுத்தமாக பிளைன் புத்தி. இப்போ பிளைன் புத்தி மூலமாக ப்ராக்டிக்கலாக பிளானை கொண்டு வரும்போது வெற்றியை நீங்கள் பிராப்தமாக அடைகின்றீர்கள். வெற்றி அதில் கலந்துள்ளது. அவ்யக்த இஷாரா. பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டினுடைய பர்சனாலிட்டியை நம்ம எப்படி கடைபிடிக்கணும். துக்க அசாந்தி கி உற்பத்தி अपवित्रता से होती है. துக்கம் அசாந்தியினுடைய ஆரம்பம் இம்பியூரிட்டியில் தான் ஏற்படுது, அசுத்தத்தில் தான் இருக்குது. ஜஹா பவித்ரதா நகி வஹா துக்க அசாந்தி கஹா சே ஆயே. எங்கே அபவித்திரதா இல்லையோ அங்கே துக்கம் அசாந்தி எங்கிருந்து வர முடியும். आप सब पवित्र पावन बाप के बच्चे मास्टर पतित पावन. நீங்கள் அனைவரும் பதீத்த பாவனன் பாபாவின் குழந்தைகள், मास्टर पतित पावनन. तो जो औरों को पतित से पावन बनाने वाले हैं वह स्वयं पावन होंगे ही. பிறரை சுத்தப்படுத்தக்கூடியவர்கள் தான் கட்டாயமாக சுத்தமாக தான் இருப்பாங்க. ऐसी पावन पवित्र आत्माओं के पास दुख अशांति स्वतः ही है. அப்படிப்பட்ட தூய்மையான பவித்திர ஆத்மாக்களிடம் சுகம் மற்றும் சாந்தி என்பது இயல்பாகவே இருக்குது. சப்சே படே தே படி மகானத்தா ஹை ஹி பாவன் பன்னா. அனைத்தையும் விட மிக உயர்ந்த மகான் தன்மை தூய்மையாகும். आज भी इसी महानता के आगे सभी सिर झुकाते हैं. இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த மகான் தன்மை தூய்மைக்கு முன்பு அனைவரும் தலை வணங்குகின்றனர். ஆகவே அனைவரையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஆத்மா நாம் எப்படி இருந்தே ஆகணுங்கிறார் பாபா. சுத்தமாகத்தான் இருப்பீர்கள். ஓம் சாந்தி.